வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, எல்லா மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கு. நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்கு. இத ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய 2026ஆம் ஆண்டுல மக்களவை தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான